ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3:15 வசனத்தை நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கும். ஒரே அப்படிங்கிறது என்னன்னா முழுமையான அப்படின்னு அர்த்தம். ஒரே அப்படின்னா என்னன்னா முழுமையான ஒற்றுமை, இல்லைன்னா முழுமையான ஐக்கியத்தை குறிக்கிறது. சரீரமாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிருள்ள பல உறுப்புகள் இணைந்து ஒன்றாக செயல்படுவது. திரும்பவும் சொல்றேன், உயிருள்ள பல உறுப்புகள் இணைந்து ஒன்றாய் செயல்படுகிறது தான் நம்ம சரீரம் என்று சொல்லுகிறோம். சபை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். உயிருள்ள ஆக்டிவாக ஒரு கூட்டம் இணைந்து ஒத்த நோக்கத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை நாம் ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லுகிறோம். இதை நாம் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறோம். இதற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது நாம் அவரை கனப்படுத்தி அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இதை யாருக்கு எழுதியிருக்கிறார்னா கொலோசேயருக்கு அதை எழுதியிருக்கிறார். கொலோசேய சபைக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நிருபங்கள்னா தெரியும். நிருபங்கள்னா கடிதங்கள்னு அர்த்தம். இந்த கடிதங்கள் எல்லாம் ஒவ்வொரு சபைக்கு எழுதப்பட்டது, இல்லைன்னா ஒரு சில ஊழியர்களுக்கு, இல்லைன்னா நபர்களுக்கு எழுதப்பட்டது. இப்போ நீங்க யாருக்காவது ஒரு கடிதம் எழுதுறீங்கன்னா விஷயம் இருந்தா கடிதம் எழுதுவீங்களா, விஷயம் இல்லாமலே கடிதம் எழுதுவீங்களா? எவ்வளவு பேர் கடிதம் எழுதிருக்கீங்க? எவ்வளவு பேர் கடிதம் வாசித்திருக்கீங்க? ஒரு செய்தி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இமெயில் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுது? எவ்வளவு பேர் இமெயிலை அனுப்பியிருக்கீங்க? எவ்வளவு பேர் இமெயில வாசித்திருக்கீங்க? நல்லா கவனிங்க. ஒரு செய்தி இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? கடிதம் எழுதுவோம். ஆனா அதுல முன்னாடி பின்னாடிலாம் நிறைய சேர்த்துருக்கோம்ல. எங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சு, உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா, இங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்படியே எழுதி முடிச்சா இருந்தது. அப்போ ஒருவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னா ஏன் அந்த செய்தி சொல்லப்படுது? கரெக்டா? இப்போ கொலோசேயருக்கு இந்த செய்தியை சொல்றாருன்னா கொலோசேயருக்கு இதை ஏன் பவுல் எழுத வேண்டும்? கலாத்தியரை நீங்க வாசிக்கும் போது அப்படிதான் நீங்க யோசிக்கணும். இதை ஏன் கலாத்தியருக்கு எழுதுகிறார்? அதேதான் கொலோசேயருக்கு எழுதும் போது இதை ஏன் கொலோசேயருக்கு எழுத வேண்டும்? அப்ப நல்லா கவனிங்க. அந்த நாட்கள்ல எல்லா சபைகளுக்குமே பொதுவான ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன பிரச்சனைனா தவறான உபதேசங்கள். சபைக்கு சபை வேறு விதமான தவறான உபதேசங்கள் தலை தூக்கி இருந்தாலும் கொலோசேயர் சபையில ஒரு 2 அல்லது 3 தவறான உபதேசங்கள் போதிக்கப்பட்டது. என்ன போதிக்கப்பட்டதுன்னா உள்ள ஒரு சில யூதர்கள் நுழைந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும்னு போதிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள். நியாயப்பிரமாணம் எதை போதிக்குதுன்னா நியாயப்பிரமாணத்தை செய்கிறதுனால அவன் நீதிமான். இப்ப நல்லா கவனிங்க, ரெண்டும் எதிரிடையா இருக்கு. அங்க நியாயப்பிரமாணத்தை செய்து நீதிமான் ஆயிக்க, இங்க இயேசுவை விசுவாசித்து நீதிமான் ஆயிக்க. ரெண்டுமே வேற வேற இடத்துல இருக்கு. ஆனா இந்த ஒரு சில யூதர்கள் உள்ள பூந்து என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்றால் மோசே சொன்னது என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இது ஒரு உபதேசம் உள்ள இருக்கு. 2வது, அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த உலகம் கிரேக்க உலகம். அன்னைக்கு இருந்த உலகம் என்னது? கிரேக்க உலகம். ஆக்சுவலா அன்னைக்கு கிரேக்கர்கள் தோல்வி அடைந்து ரோமர்கள் உலக அளவில் என்ன செஞ்சிட்டாங்க? ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ரோமர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கிரேக்க கலாச்சாரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ரோமர்கள் மேல வந்தாலும் கலாச்சாரம் எது பெஸ்டா இருந்துச்சுன்னா கிரேக்கர்களுடைய கலாச்சாரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவர்கள் ஒருத்தன் கிரேக்க கலாச்சாரத்துல சேரலன்னா மற்றவர்கள் எல்லாம் எப்படி சொல்றது? ஆதிவாசிகள் மாதிரி கலாச்சாரம் மற்றவர்கள், ஒரு ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்கள். இன்னைக்கு சிட்டியில இருக்கிறவங்க வாழ்க்கையே கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை வித்தியாசம் வருதா? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வருதா? கலாச்சாரம் என்ன செய்யும்? மாறுதா? அப்படி அன்னைக்கு இருந்துச்சு. அது கிரேக்க கலாச்சாரம் மிக சிறந்த ஒரு கலாச்சாரமா இருந்தது. அந்த கலாச்சாரம் எதின் அடிப்படையாக இருந்ததுன்னா தத்துவங்கள் அடிப்படையாக இருந்தது. அந்த கலாச்சாரத்துக்கு எது ரொம்ப முக்கியம்னா
அவருடைய தத்துவங்கள் ரொம்ப முக்கியம். மூன்றாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, வேதத்திற்கு பொருந்தாத ஒரு சில ஞானம் என்று சொல்லப்படுகிற ஒரு சில அறிவுரைகள், அவர்கள் ஞானம்னு நினைச்ச ஒரு சில காரியங்கள். இந்த மூன்று பிரச்சனைகள் கொலோசையருக்கு இருக்குது. ஒன்று நியாயப்பிரமாணத்தினால வந்த பிரச்சனை, ரெண்டாவது தத்துவங்களால் வந்த பிரச்சனை, மூணாவது ஞானம் என்று சொல்லப்பட்டவைகளால் வந்த பிரச்சனை. இந்த கிரேக்க தத்துவம் என்னங்கிறத உங்களுக்கு லைட்டா இன்னைக்கு டச் பண்றேன். கிமு 6ல என்ன செய்யறாங்கன்னா, மனிதர்கள் இந்த உலக இயக்கத்தை புரிந்து கொள்றதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுல கிரேக்கத்துல ஒரு 3 பேர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தத்துவம் தொடர்பான சிந்தனைகளை ஆரம்பிக்கிறார். இவர் நல்லா கவனிய எதையுமே எழுதி வைக்கிறார். ஆனா என்ன செய்யறாருன்னா, போதனைகளா உள்ள கொண்டு வந்துட்டாரு. இவர் போதித்த விதம் என்னன்னா, நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. எதுக்குன்னா, ஒரு சில உண்மைகளை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் விதமான கேள்விகளை கேட்டு 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 ஒரு சில தத்துவங்களை ஜனங்களுக்குள்ள கொண்டு வருகிறார். இதை தொடர்ந்து அவருடைய 2 சீஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சீஷர்கள்ல அவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவர், அதுக்கப்புறம் அவர்கிட்ட படிச்ச ஒரு மாணவர், இவங்க மூலமா என்ன செஞ்சிருச்சுன்னா, கிரேக்க தத்துவம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த 3வது நபர்கிட்ட இருந்து பாடம் கற்றவர் தான் மகாவீரன் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, பாடத்தினுடைய லக்கு என்னன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். உள்ளான அமைதி. இந்த தத்துவங்களை எதுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க? ஞானம் என்ற பெயர்களை வச்சு என்னத்தை கொண்டு வர நினைக்கிறாங்கன்னா, உள்ளான ஒரு அமைதியை அவர்கள் போதிக்க விரும்பினார். ஒரு பிரச்சனையில போய் நீங்க மாட்டினீங்கன்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வருகிறது, மீள்திறன், இதை கற்றுக் கொடுக்க விரும்பினாங்க. அது மாத்திரம் இல்ல, வலி மற்றும் பயம் இல்லாத ஒரு நிலையை அடையிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு அவங்க அந்த தத்துவத்தை பயன்படுத்துறாங்க. கடைசியா மனிதன் எப்படி ஒரு முழுமையான சுதந்திரத்தோடு வாழணுங்கிறதுக்கு அந்த தத்துவத்தை பயன்படுத்துறாங்க. நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் இல்லைன்னா கிரேக்க தத்துவங்கள் வருகிற வரைக்கும் மனிதன் எதை சார்ந்திருந்தான்னா, ஒண்ணு கடவுள்களை சார்ந்திருந்தான், இல்லைன்னா புராணங்களை என்ன செஞ்சாங்க, சார்ந்திருந்தாங்க. இப்ப முழு சமுதாயமே எதை சார்ந்து போயிடுச்சுன்னா, கிரேக்க தத்துவங்களை சார்ந்து போயிடுச்சு. இனி நான் செய்திக்கு வரேன், செய்தி உங்களுக்கு புரியும். இந்த தத்துவங்களை உடைத்து, அன்னைக்கு ஊழியர்களுக்கு இருந்த சவால் என்னன்னா, இந்த தத்துவங்களை எல்லாம் உடைச்சி சத்தியத்தை ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துக்கு இருப்பாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்குள்ளயுமே நிறைய இருக்கு, மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு, மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு. இதை இப்படிதான் செய்யணும், அதை அப்படிதான் செய்யணும். ஆனா வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் என்ன செய்யாது, இருக்காது. நாம இதை பின்பற்றுகிறதுனால அதை என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, பின்பற்ற முடியாது. இதே பிரச்சனை எங்க இருந்துச்சுன்னா, முதல் நூற்றாண்டில் இருந்தது. இப்ப வாங்க உதாரணத்திற்கு ஒன்று சொல்லி செய்திக்குள்ள நான் போறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோவான் எதுக்கு சுவிசேஷத்தை இப்படி தொடங்கினார்னு நான் சொல்றேன். இந்த வார்த்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்துல லோகோஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. கிரேக்கர்கள் கிரேக்க தத்துவத்துல அந்த லோகோஸ் அப்படின்னா என்னன்னா, கண்களால் பார்க்க முடியாத உருவமோ எல்லையோ இல்லாத இந்த முழு உலகத்தையும் நிறைந்திருக்கிற ஒரு பேரொழியம். லோகோஸ்னா என்னது? கண்களால பார்க்க முடியாத, உருவம் இல்லாத, எல்லை இல்லாத, ஆனா இந்த முழு உலகத்தையும் நிரப்பி இருக்கிற ஒரு பேர் ஒளியை தான் அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா லோகோஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கு தமிழ்ல வார்த்தைன்னு அர்த்தம். இப்ப நல்லா கவனிங்க, கிரேக்க தத்துவத்தின்படி வார்த்தை அப்படின்னா என்னது? ஒரு பேர் ஒளி. எது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுதுன்னா, ஒரு பெரிய ஒளி என்ன செய்யுது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் எது ஆளுகை செய்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பேரு பெரிய ஒளியா ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒளி இருக்கு, அதுதான் என்ன செய்யுது, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யுது. இப்ப சுவிசேஷத்தை இதே கிரேக்க தத்துவத்துல கிரேக்க உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கணும்னா ஊழியர்கள் என்ன செய்யறாங்க, அதே கிரேக்க வார்த்தைகளை எடுத்து கையாளுகிறாங்க. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்றாங்க. அவன் எதை சொல்றானோ அதே வார்த்தை என்ன செய்யறாங்க, இவர்களும் கையில் எடுத்து அதில் சத்தியத்தை விளங்கப்படுகிறார். அந்த லோகோஸ் என்பது ஒரு பெரிய ஒளி கிடையாது. போட்டீங்களா? அந்த லோகோஸ் என்பது ஒரு பெரிய
வார்த்தை என்பது ஒரு பெரிய ஒளி இல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்துக்கு வரும்போது அந்த வார்த்தை மாம்சமானது. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, நீ அதை ஒளியிலே நினைச்சிட்டு இருக்காத. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இங்க மாம்சத்துல பிறந்து மனுஷனா வாழ்ந்துட்டாரு. அவர் தான் இயேசுன்னு சொல்றதுக்கு எழுதப்பட்டதான் யோவான் சுவிசேஷம். அப்ப நீங்க வேதத்துல படிக்கிற ஒவ்வொரு புத்தகங்களுக்கும், ஒவ்வொரு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இதுக்கு பின்னணியில அநேக காரணங்கள் இருக்கிறது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொன்னாங்க. இப்படிப்பட்ட சவால்கள் மத்தியில தான் ஊழியர்கள் என்ன செய்யறாங்க? முதல் நூற்றாண்டுல கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். பவுல் வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. இப்ப நான் சொன்ன அடிப்படையெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்தியை கேளுங்க. ஞானிகளில் சிலர், இவங்க தான் யாருன்னா இந்த தத்துவங்களை போதிக்கிறவர்கள். ஞானம் என்கிற பெயரை உடைய அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறவர்கள். 28வது வசனத்துல பவுல் சுவிசேஷத்தை எப்படி கையாள பாருங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் புலவர்களிலும் சிலர். அப்ப அவங்க என்ன பேசுறாங்களோ அதுல இருந்து எடுத்து அன்றைக்கு என்ன செய்யறாருன்னா, அப்போஸ்தலரா இருக்கட்டும், சீசர்களா இருக்கட்டும், அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்ததை நாம பார்க்கிறோம். இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுவாங்க. கிரேக்கருடைய பெரிய நம்பிக்கை என்னன்னா, தேவன் பரிசுத்தர். சரி, அந்த பரிசுத்த தேவன் மாம்சத்துல பிறக்க மாட்டாருங்கிறது அவருடைய நம்பிக்கை. ஏன் அது நம்பிக்கைன்னா, இது சரீரம் பாவ சரீரம். இந்த பாவ சரீரத்துக்குள்ள பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன செய்ய மாட்டாரு? வரமாட்டார் என்பதை அவர்களுடைய தத்துவம் போதித்தது. இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்த ஜனங்களுக்கு மத்தியில தேவன் மாம்சத்தில் பிறந்தார் என்பதை புரிய வைக்க வேண்டியது. மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் அறிக்கை செய்ய. பவுல் தீமோத்தேயு ஒரு வார்த்தை சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 தீமோத்தேயு 6:20. அப்போ முதல் நூற்றாண்டுல ஊழியர் செய்த எல்லா ஊழியர்களுக்கும் இதே சவால்கள் இருந்ததை நாம பார்க்கிறோம். ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள். இப்ப நம்ம செய்திக்கு வந்துடுவோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இயேசுவோடு ஒரே சரீரமாக. கவனிங்க, அதுக்கு அடுத்த வசனம் அழகா இருக்கு. கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. நியாயப்பிரமாணத்தை எடுத்து வெளியில போடுங்க. அவர் சொல்ல வரதான். கிரேக்க தத்துவங்களை எடுத்து வெளியில போடுங்க. பொய்யாய் ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிறவர்கள் எடுத்து என்ன செய்ய? வெளியில போடுங்க. உங்களுக்கு எது தெளிவா தெரியணும்னா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பது. முதல்ல நான் உங்களுக்கு எதை புரிய வைக்க விரும்புகிறேன்? ஒரே சரீரம் என்றால் என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 4:4. ஒரே சரீரம் என்றால் என்ன? உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிற அனைவரும் ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேல உண்மையான ஒரு விசுவாசத்தை நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில ஒரே ஐக்கியமாயிருக்கிறீர்கள், ஒரே சரீரமாயிருக்கிறீர்கள். இந்த சரீரத்திற்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏற்கனவே ஊழியத்திற்கு அழைப்புல நம்ம இதை வாசித்திருக்கிறோம். ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பாருங்க, அந்த கிறிஸ்துவின் சபை எப்படி இருக்கும் பாருங்க. அவயவங்கள் அநேகமாயிருந்தும் ஒரே சரீரமாயிருந்தது. இந்த சபை முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இந்த சபை மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும்.
உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறார்கள். இந்த முழுசையும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறோம். இதற்கு இயேசு தலையாக இருக்கிறார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே நாம கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவர் எந்த விதமான பணிவிடைகளை சொல்றார்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், போதிக்கிறவன், புத்தி சொல்லுகிறவன், பகிர்ந்து கொடுக்கிறவன். 8வது வசனத்துல நினைக்கிற முதலாளி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தலைமைத்துவத்தை குறிக்கிறது. தலைமைத்துவத்தில் இருக்கிறவன், இரக்கம் செய்கிறவன். எல்லாவற்றையும் சொல்லிட்டு பாருங்க, உற்சாகத்தினோட செய்ய கடவுள்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல சொல்றாரு. மாயமற்றிருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்யுங்க, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. அது மாயமற்ற அன்பிலிருந்து வருகிற உதவியாக இருக்க வேண்டும். அது சுயநலம் இல்லாத அன்பிலிருந்து வருகிற உதவியாக இருக்க வேண்டும். உள்நோக்கம் இல்லாத உதவியாக இருக்கும். புரிஞ்சவங்க ராமே சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஒரே சரீரம் என்று சொல்லுவோம். 2வது, இஸ்ரவேல் தேசமும் சரீரமாகிய சபையும். இந்த சரீரமாகிய சபையை நீங்க புரிந்து கொள்ளணும்னா, இஸ்ரவேல் தேசத்தை முதல்ல தேவன் எப்படி கட்டமைத்தார்? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அவர் சொல்றாரு. யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். 6வது வசனத்துல சொல்றாரு, பரிசுத்த ஜாதின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் அப்படிங்கிற தேசம் ஒரு மிகப்பெரிய தேசம். 12 கோத்திரங்கள் இருக்கு. அது ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 நாடு கூட சொல்ற அளவுக்கு அந்த கோத்திரங்கள் என்ன செய்யுது. கோத்திரம் பெருசு. கோத்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் இருக்கிறார்கள், குடும்பங்கள் இருக்கு. இப்படியே நீங்க பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. புரிஞ்சவங்க ராமே சொல்லுவாங்க. 12 கோத்திரங்களுக்குள்ள குடும்ப கணக்கெல்லாம் எடுத்தா குடும்பங்கள் எக்கச்சக்க தலைமுறைகள் என்ன செய்யுதுள்ள குடும்பங்கள் இருக்கு. ஆனா கவனிங்க, இவைகள் அனைத்திற்கும் ஒரே தேவன். அனைத்தையும் அவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஒரே சபையாக அவர் கொண்டு வருகிறார். அனைவருக்கும் ஒரே ஆராதனை, அனைவருக்கும் ஒரே சபை, அனைவருக்கும் ஒரே சட்ட ஒழுங்கு, அனைவருக்கும் ஒரே நியாயப்பிரமாணம். அப்ப அவர் எதுக்குள்ள உள்ள அடக்கி கொண்டு வருகிறார்னா, ஒரு முழு தேசத்தையும் தமது ஜனமாக பரிசுத்த ஜனமாய் மாற்றார்ல. அதேதான் இங்க இஸ்ரவேல் தேசத்திற்கு எப்படி ஒரே தேவனோ அதே மாதிரி இங்க என்ன செய்யப்படுதுன்னா, சரீரமாகிய சபை இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டமைக்கப்படுது. முழு உலகத்தில் இருக்கிறவர்களும் இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசத்தினால் ஒன்றாக கட்டப்பட்டு இவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் மாற்றப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அதுக்கு தலையா இருக்கிறார். புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஒரே தேவன். அதே மாதிரி முழு உலகத்தையும் தேவன் என்ன செய்கிறார்னா, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இவர்களை இயேசுவின் சரீரமாக்கி, இயேசுவை அதற்கு தலையாக்கி, அந்த சபையை இயேசுவின் சரீரமாக அவர் மாற்றுகிறார். 3வது, ஒரே சரீரத்தின் தன்மை என்ன? ஒரே சரீரத்தின் தன்மை என்ன? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் 12-13 பாட்டுல எப்படி எல்லாம் ஒரே 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 இருந்துச்சோ இங்கே அதே தான் வருது. ஆனா எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் அநேக குழுக்களாக இல்ல, ஒரே சரீரமாக இருக்கு. இங்க அநேக ஊழியர்கள் இருக்கு, அநேக வரங்கள் இருக்கு, வித்தியாசப்பட்ட வேலைகள் இருந்தாலும் எப்படி ஒரு சரீரத்திற்கு நிறைய அவயங்கள் இருக்கு. எல்லா அவயத்திற்கும் வேற வேற வேலை இருக்கும். கைக்கு தனியா வேலை இருக்கு, காலுக்கு தனியா வேலை இருக்கும். இப்படி சபைக்குள் அநேக வேலைகள் இருந்தாலும், சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தாலும், எல்லாம் ஒத்த நோக்கத்தோடு செயல்படுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப சரீரத்துல நிறைய அவயவங்கள் இருக்கு, ஆனா அது வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யுது?
நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா அவயவமும் அதோடு ஒத்துழைக்கிறது போல இந்த சரீரம் என்ன செய்யும்னா தலையாகிய கிறிஸ்துவோடு ஒத்துழைக்கிறது. ஆமென். இல்லை, அது சபைக்கும் பொருந்துகிறது, உலகளாவிய சபைக்கும் பொருந்துகிறது. ஒரு சபையாக இணைந்து தலைக்கு நாம கீழ்பட்டு இருக்க வேண்டும். உலகளாவிய சபையில என்ன செய்யணும்னா இந்த கிறிஸ்துவுக்குள் அவரை தலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னா இதுக்கு மேல ஒரு 3 வசனம் வாசிக்கணும். 12வது வசனத்திலிருந்து ஆகையால் நீங்கள் 14வது வசனம் வரைக்கும் பாருங்க, வாசிக்க வேணா, நம்ம சொல்லிட்டு வர்றதை அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அவர் நமக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றாரு? உருக்கமான இருதயம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய இவைகளை தரித்துக் கொண்டு நாம என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் தாங்கி மன்னிக்கணுங்கிறாரு. 14வது வசனத்துக்கு வரும்போது அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, முதல்ல என்னெல்லாம் சொல்றாரு? இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை எல்லாவற்றையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி மன்னித்து அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டு 15வது வசனத்துல சொல்றாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. தேவ சமாதானம் சபைக்குள் உள்ள உறவுகளில் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆளுகை அப்படிங்கிற வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகைனா, ஒரு ஒரு விளையாட்டுல நடுவரை போன்றது. இந்த ஆளுகை எப்படிப்பட்டது? கிரிக்கெட்ல அம்பையர் மாதிரி. கிரிக்கெட்ல அம்பையர் மாதிரி. அம்பையர் இப்படின்ட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய முடியாது. நீங்க பேட்டை தூக்கி வீசுறதுனாலயோ ஸ்டெப் உரைக்கிறதுனாலே ஒன்றும் நடக்க போறது இல்லை. அம்பையர் கையை தூக்குனா அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்படுது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. சபைக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா சமாதானம் ஆளுகை செய்யணும். புரிஞ்சுச்சா? சமாதானம் அந்த தலையை தூக்கணும். அங்க உருக்க இருக்கு, அன்பு இருக்கு, தய எல்லாமே இருக்கு. ஆனா அங்க உள்ள ஒரு பிரச்சனை வரும்போது இங்க எது தலை தூக்கணும்? சமாதானம் எழுந்து ஆளுகை செய்தால் நீங்கள் ஒரே சரீரமாக இருப்பீர்கள். இந்த தேவ சமாதானம் சபைக்குள்ள ஆளுகை செய்யலைன்னா அங்க என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ஒரே சரீரத்தினுடைய வேலை நடக்காது. இந்த சரீரத்திற்கு ஒத்த நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கங்கிறத போக போக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மொத்தத்துல தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறாங்க. நாம் ஒரே சரீரமாக தேவனை பின்பற்ற முடியாது. 5வது ஒரே சரீரத்தை பற்றிய உபதேசம். கொலோசியர் 1:18 இயேசு தலையாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:14 நாம் எல்லாரும் அவயவங்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:21 ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு அவயவத்தை சார்ந்து இருக்கிறது. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு. என்னன்னா, எந்த கிறிஸ்தவனும் தன் நிறைவு பெற்றவன் அல்ல. எந்த கிறிஸ்தவனும் எப்படிப்பட்டவன் இல்ல சொல்லுங்க? தன் நிறைவு பெற்றவன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு விசுவாசியும் இன்னொரு விசுவாசியை சார்ந்து இருக்கிறான். போதிப்பதில் அவன் சார்ந்து இருக்கிறான், ஆலோசனையில் அவன் சார்ந்து இருக்கிறான், ஜெபத்தில் அவன் சார்ந்து இருக்கிறான். ஒரு அவயவத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு அவயவம் என்ன செய்யணும்னா அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அப்ப நமக்காக ஜெபிக்கிறவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள், போதிக்கிறவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். இந்த உலகத்துல நீங்க எப்படி ஒரு தனி மனிதனாக நின்று வாழ முடியாதோ அதுபோல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் தனி மனிதனாய் நின்று வாழ முடியாது. இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல நம்ம ஒருத்தர், உங்களுக்கு புரியுதா? நாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர். யாரும் சொல்ல முடியும்? நான் தனித்து வாழக்கூடியவன் யாராவது சொல்ல முடியுமா? நாம் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். யாராவது ஒருத்தர் நமக்கு வேலை கொடுக்கணும், நாம யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை செய்யணும்.
அதுதான் இந்த சமுதாயம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க? யாருமே வேலை செய்யலையா? காலையில நீங்க குடிச்ச ஒரு ஒரு டம்ளர் டீக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு பால்காரர் என்ன செஞ்சிருக்காரு? முதல்ல மாடை வளர்த்துருக்காரு. கறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காரு? வளர்த்துருக்காரு. அதை வளர்த்து இன்னைக்கு காலையில கரெக்டா கறந்து கொண்டு வந்து உங்க கையில என்ன செஞ்சிருக்காரு? சேர்த்திருக்காரு. அடுத்தது என்ன செய்வீங்க? அதுல நீங்க போட்ட டீ தூளுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்கும்? யாரோ ஒருத்தர் தோட்டம் போட்டு சொல்லுங்க செடியை வளர்த்து அதுக்கு ஒரு 4 பேருக்கு வேலையை கொடுத்து இலைய பறிச்சு அதை உங்களுக்கு தூளாக்கி அதை மார்க்கெட்டிங் பண்ணி உங்க தெருவுக்கு அதை கொண்டு வந்து வேற என்ன போட்டீங்க டீல? ஆமா, சீனிக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வேலை செஞ்சது சொல்லுங்க. குளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோப்புக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வேலை செஞ்சது? உங்க வீட்டு குழாயில தண்ணி வர்றது எவ்வளவு பேரு வேலை செஞ்சு? சலூன்ல போய் உட்காருறீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரு? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு சமுதாயம். நாம் இந்த சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கிறோம். யாரோ ஒருவர் நமக்கு வேலை கொடுப்பாரு, நாம யாரோ ஒருவருக்கு வேலை கொடுக்கிறோம், நாம யாரோ ஒருவர் வேலை செய்கிறோம். இப்படிதான் இந்த சமுதாயம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இதேதான் கிறிஸ்தவத்துக்கும். கிறிஸ்தவத்துல இந்த தனி நபராய் நாம் எதையும் செய்ய முடியாது. எந்த ஒரு விசுவாசியும் தன் நிறைவு பெற்றவன் அல்ல, இவன் மற்றவர்களை சார்ந்தவன். அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 3 அடிப்படையான ஐக்கியங்கள் இருக்கிறது. முதல் ஐக்கியம் நமக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு ஐக்கியம். 1 யோவான்ல யோவான் அதை தான் சொல்றாரு, நமக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இந்த ஐக்கியம் வளர வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல தேவனை அறிகிற அறிவுல நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கணும், ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும், இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு முன்பாக நாம் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் ஐக்கியம் தேவனோடு. இரண்டாவது ஐக்கியம் சபையோடு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஒவ்வொரு விசுவாசியும் மற்ற விசுவாசிகளின் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். எதுல உதவியா இருக்குன்னா ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதில். போட்டீங்களா வசனம்? எபேசியர் 4:14. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே. ஒவ்வொருத்தருக்கும் இங்க என்ன இருக்குன்னா வேலைகள் இருக்கு. என்ன வேலை இருக்குன்னா ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒருத்தர் சோர்ந்து போகும்போது மற்றவர் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்துகிறார். ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் போதிக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லுகிறார், ஒருவருடைய பாதத்தை ஒருவர் சுமக்கிறார், ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்கிற ஒரு ஐக்கியம் நமக்கு சபையில தேவைப்படுகிறது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க நாமே சொல்லுங்க. மூன்றாவது ஒரு ஐக்கியம் இருக்கிறது. மத்தேயு 5:16. இந்த உலகத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. இந்த உலகத்தோடு இருக்கிற ஐக்கியம் எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்தும்படியான ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் நானே இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாய் வாழ்ந்து கொண்டு, அதனாலதான் அவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளியே பூமிக்கு. அப்ப 2026 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? 2026 உங்க தெருவுல இயேசு நடந்து போனா எப்படி இருக்கும்? இந்த செய்தி எவ்வளவு பேருக்கு புரியும் நினைச்சு நான் செய்தி அவன் பதில் சொல்லுவான், ஜாலியா இருக்கும். நல்லா கவனிங்க, நம்மளை பார்க்கும்போது மற்ற பெரிய ஜாலியா இருக்கும்.
ஏன்னா இந்த இயேசுவை பிரதிநிதிப்படுத்தும்படியா நான் இங்க இருக்கணும். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு நாமெல்லாம் என்ன கிறிஸ்தவம் தெரியுமா? நம்ம தெருவுல கிறிஸ்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு எப்போ தெரியுதுன்னா, டிசம்பர் மாசம் நம்ம ஸ்டார் கிடைக்குது அப்படின்னு தெரியும். ஓஹோ, நம்ம தெருவில் கிறிஸ்தவம் என்ன செய்யறாங்க. நாம ஸ்டார் கட்டுற கிறிஸ்தவங்க இல்ல, இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க வேண்டிய கிறிஸ்தவம். ஸ்டார் கட்டாமலே தெரியும் இந்த தெருவுல ஒருத்தர் இருக்கான், அவன் இந்த தெருவுக்காக ஜெபிக்கிறவன், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன், இந்த பகுதிக்காக ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவன் நம்முடைய பகுதியில் இருக்கிறாங்கிறத நம்முடைய பகுதிக்கு தெரிய வரும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்தும் போது 2026 இயேசு இருந்திருந்தா என்னென்ன செய்திருப்பாரோ அவைகளை செய்கிற இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம் இருப்பதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. 3 உதாரணங்களை சொல்லி நான் செய்தி முடிக்கிறேன். முதல் உதாரணம், எருசலேம் சபை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வரைக்கும் வாசிக்க வேணாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்னா, ஒருமனப்பட்டவர்கள். சொல்லுங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? ஒருமனப்பட்டவர்களாய் அவங்க என்ன செய்தாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நியாயப்பிரமாணம் போராடிச்சு, கிரேக்க தத்துவங்கள் போராடிச்சு, ஞானம் என்று பெயர் பெற்று, அதனாலதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் நான் போட்டேன். நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தும் போது ஏன் பயன்படுத்துறாங்கன்னு உங்களுக்கு புரியும். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கல, கிரேக்க தத்துவங்களை கடைப்பிடிக்கல, ஞானங்களை கடைப்பிடிக்கல. எதை கடைப்பிடித்தாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கடைபிடிப்பார்கள். நீங்க நிருபங்கள் என்னெல்லாம் வாசிக்கிறீங்களோ அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். நல்லா கவனிங்க. தங்களுக்குள் ஐக்கியமாயிருந்து பகிர்ந்து கொண்டார்கள், இணைந்து ஜெபித்தார்கள், இணைந்து ஆராதித்தார்கள், ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்தார்கள். அவர்கள் அநேகராயிருந்தாலும் ஒரே ஆவிக்குரிய குடும்பமாக அவர்கள் செய்தார்கள். தான் எருசலேம் சபை. 2வது சபை அந்தியோகியா சபை, அப்போஸ்தலர் 13 1 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு சபை இருக்கு. இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்தவர்கள். எருசலேம் சபையில முழுக்க யூதர்கள், இந்த சபையிலிருந்து வந்தவங்க அநேக புறஜாதிகள் அவர்கள் இருக்கிறார்கள். இவங்க என்ன செய்தாங்க பாருங்க, அவர்கள் ஒன்றாக ஜெபித்தார்கள், ஒன்றாக உபவாசித்தார்கள். 1 3 வரைக்கும் இவர்கள் ஒன்றாக பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சுன்னா, உலகம் முழுவதும் மிஷினரிகளை அனுப்புகிற சபையா இருந்தது. எருசலேம் சபைக்கும் அந்தியோகியா சபைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இவர்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கிறவர்கள், ஒன்றாய் உபவாசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, அப்போஸ்தலர் 1:8 தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய திறவுகோல் வசனம். திறவுகோல் வசனம்னா என்ன? அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் 1:8 அது என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துக்கு வரும்போது பலன் அடைக்குது. அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். சுவிசேஷம் எங்கெல்லாம் போகணும்னா, எருசலேம்ல அறிவிக்கப்படணும், யூதேயாவில் அறிவிக்கப்படணும், சமாரியாவில் அறிவிக்கப்பட்டு பூமியின் கடைசி வரைக்கும் போகணும். ஆனா யூதர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் எருசலேமிலேயே அதை அறிவிச்சுட்டே இருந்தாங்க. எருசலேம் சபை என்ன பண்ணிருச்சுன்னா, யூதர்களை தாண்டி இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை. அப்போ இவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு என்ன செய்யறவங்க இடம் கொடுக்கல. ஆவியானவர் அப்படியே அந்தியோகியா சபைக்கு போகிறார். அந்தியோகியா சபையில போறாரு, எல்லாரும் உபவாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் அனுப்புற ஊழியத்துக்கு இந்த 2 பேரையும் பிரிச்சு விடுன்னு சொன்னவங்க அவங்க ஜெபிச்சு அனுப்பி விட்டாங்க. புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சபை என்ன செய்யுதுன்னா, முழு உலகத்திற்கும் மிஷினரிகளை அனுப்புகிற சபையா இருந்துச்சு. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு அந்தியோகியா சபை. 3வது ஒரு சபையை சொல்லி முடிக்கிறேன், மக்கதோனியா சபை. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும். இந்த எருசலேம் சபையில ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்திற்கு மக்கதோனியா சபை உதவி செய்யுது. அதை பத்தி தான் அவர் சொல்றாரு. 4வது வசனம். தங்கள் விவகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்புக் கொடுத்தார்கள். எருசலேம் சபையில ஒரு பஞ்சம் வருது. இதுக்கு மக்கதோனியா சபை உதவி செய்யுது.
அப்ப ரெண்டு பக்கத்து பக்கத்து சபையா இருந்திருக்குமா? மக்கதோனியா அப்படிங்கிற இடத்துக்கும் எருசலேமுக்கும் கிட்டத்தட்ட 1200 1500 கிலோமீட்டர் தூரம். ரெண்டு தேசத்துக்கும் ரெண்டு இடம். எருசலேம் சபையில ஒரு பஞ்சோன்னு இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த சபை அந்த சபை என்ன செய்யுது? சப்போர்ட் பண்ணுது. எந்த சூழ்நிலையில? 2வது வசனம் பாருங்க. மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரத்துல இருக்கும் போது என்ன செஞ்சாங்களா? சந்தோஷமா கொடுத்தாங்க. அப்போ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா உலகளாவிய சபை என்று சொல்லுவோம். இததான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறோம். அவரை தலை என்று சொல்லுகிறோம். அவர் சரீரத்துல ஒரு பகுதி எருசலேம் பாதிக்கப்படும் போது எருசலேம் சபை, இன்னொரு பகுதியில் இருக்கிற மக்கதோனியா சபை அந்த சபையை சப்போர்ட், அந்த சபையை தாங்குகிறது. எதுல இருந்துன்னா அவருடைய பரிபூரணத்திலிருந்து அவங்க தாங்கல, அவருடைய கொடிய தரித்திரத்திலிருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த சபையை சப்போர்ட் பண்றாங்க. இததான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு விசுவாசியும் தன்னிறைவு பெற்றவன் அல்ல, இவனுக்கு மற்றவர்களுடைய உதவி தேவை. அது ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், சரீர பிரகாரமான காரியமா இருக்கட்டும், ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒவ்வொரு அவயவமும் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறது. இவைகள் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும். சபைகளை கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார், அது என்ன செய்து நிறைவேறும். எருசலேம் சபை ஐக்கியத்தில், ஆராதனையில், அனுதின வாழ்க்கையில் ஒற்றுமையாய் செயல்பட்டது. அந்தியோகியா சபை ஊழியம் மற்றும் மிஷனரி பணியில் ஒன்றாய் செயல்பட்டது. மக்கதோனியா சபை அன்பு, தியாகம் மற்றும் ஒருவரை ஒருவர் விசாரிப்பதில் ஒற்றுமையாய் செயல்படும். நாம இப்பதான் 2வது சனிக்கிழமை என்ன தொடங்கியிருக்கோம்? 2வது சனிக்கிழமை என்ன தொடங்கியிருக்கோம்? குடும்ப ஆராதனையில என்ன ஒழுங்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம்? பரிதாபமா பாருங்க. புரிஞ்சுட்டேன், சொல்லுங்க. முடியும் போது நம்ம என்ன செய்யணும்? எருசலேம் சபை என்ன செஞ்சிச்சு? அனுதின வாழ்க்கையில் ஒற்றுமையாய் செயல்பட்டார். தங்களுக்கு இருந்தவைகளை பகிர்ந்து கொடுத்தாங்க. பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் ஒன்று போல உட்கார்ந்து என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டாங்க. எருசலேம் சபை சாப்பிடுகிற சபை. இதுக்குதான் ஆமீனே வந்திருக்கு. எருசலேம் சபை என்ன சபை? இப்ப நம்ம சபை இப்பதான் என்ன செய்யணும்னா சாப்பிடுறதுக்கே பல ஒற்றுமை இருக்கு. இங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன இருக்கு? அந்தியோகியா சபையை போல உலகம் முழுவதும் நம்ம ஊழியர்களை அனுப்ப வேண்டியிருக்கிறது. மக்கதோனியா சபையை போல கஷ்டப்படுகிறவர்களை நாம தாங்க வேண்டியிருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தையில நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக